ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான பருவு அப்படிங்கிற தெலுங்கு வெப்சீரிஸோடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த வெப்சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரீஸில் நரேஷ் அகஸ்தியா, நிவேதா பத்ராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸோடைய கதை வந்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹீரோவும் ஹீரோனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. ஹீரோன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. வீட்டை விட்டு ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்துட்டு இவங்க 2 பேரும் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால. இப்படி இருக்கும்போது தான் ஹீரோனோட பெரியப்பா வந்து ஊரில் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஹீரோயினும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து கிளம்பி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க போகிற அந்த காரை யார் டிரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோனோட சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அவர் வந்துட்டு ரொம்பவே திட்டிகிட்டே வராரு இவங்க 2 பேர்த்தையும். நீங்கள் வந்து ஊரை விட்டு ஓடி போனவங்க தானே, வேற ஜாதிக்கார பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நீ சந்தோஷமா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல இவங்க 2 பேருமே தன்னுடைய பொறுமையை வந்து ரொம்பவே இழக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபரை ஹீரோ வந்து தெரியாதனமா அடிக்கிறாரு. எதிர்பாராத விதமா அந்த ஒரு நபர் வந்து இறந்து போயிடுறாரு. தெரியாதனமா பண்ண இந்த ஒரு கொலையை வந்து எப்படிடா நாம வந்து மறைக்கிறது அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் வந்து தீட்டுறாங்க. ஸோ அந்த ரெட் பாடியை கார் டிக்கில வச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பிளான்லாம் போட்டு அந்த ரெட் பாடியை வந்து மறைக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இதில் இவங்க போடக்கூடிய பிளான்ல எதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகுது, எதெல்லாம் வந்து சொதப்புது அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி இந்த ஒரு வெப்சீரிஸில் இன்னும் சில பேர்த்தோட கதைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கும். பட் இதுதான் வந்து மெயின் கதை அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. ஒரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஒரு சில எபிசோடு மட்டும் 50 நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை இந்த சீரீஸில் நடித்த எல்லாருமே அவங்க நடிப்பை நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுவும் வந்து குறை சொல்லும்படியா இல்லை. தெரியாமல் நடந்த ஒரு கொலையை மறைக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னென்ன முயற்சியெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இவங்களோட இந்த ஸ்டோரி கூடயே மற்ற சில பேர்த்தோடைய கதைகளை வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே ஒரு சில இடங்களில் வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சீரீஸ் முழுக்கவே நிறைய பேர்த்தோட எமோஷன்ஸை வந்து நீட்டாகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் என்னடா இது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்படும். அதுலேயே மிக முக்கியமாக 8 எபிசோட்ஸ் வந்து இருக்கிறதுனால எப்படா முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கும் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 4-5 லேயரில் வந்து கதை சொல்கிறாங்க. எல்லாமே வந்து நான் லீனியராக தான் வந்து கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சலிச்சு போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதில் மெயினாக ஹீரோனும் அந்த கொலை எப்படி மறைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு தனி கதையாக வந்து எடுத்திருந்தாங்கன்னா பார்க்க இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அந்த எபிசோட்ஸும் வந்து குறைஞ்சிருக்கும். இதில் வரக்கூடிய மற்ற சில கேரக்டர்ஸோட ஸ்டோரி வந்து நல்லா தான் இருக்குது. பட் அதை வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த சீசனோட ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீசன் 2க்கான ஒரு லீடு வந்து கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு லீடு வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு லைட்டாக ஏற்பட்டுச்சு. ஒரு எபிசோட்லேயும் இவங்க 2 பேரும் வந்து மாட்டிப்பாங்களா, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடையே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த வெப்சீரிஸோடைய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இந்த வெப்சீரிஸில் வந்து நல்லா அமைஞ்சிருந்தது. ஓவராலாக இந்த வெப்சீரிஸ் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு நீட்டான த்ரில்லர் வெப்சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏகப்பட்ட த்ரில்லிங்கான விஷயங்கள், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இந்த வெப்சீரிஸ்குள்ளே இருக்கும். நான் லீனியரில் கொண்டு போனதுனால ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த வெப்சீரிஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.